ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நமது ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஆமென் இந்த காணொலி வழியாக பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரைஸ் தி லார்ட். இதனாலே ஆமென் கடந்த வாரம் உங்களோடு பேசின எல்லாவற்றுக்கும் முடிவு சுயமாற்று என்ற செய்தியிலே இரண்டாம் பகுதியாக உங்களுடைய பேசும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் என்னை துரிதப்படுத்தும்படினாலே இந்த வார்த்தைகள் உங்களுடைய பேசும்படி தேவ சகோதர கர்த்தரை நிறுத்தும்படினால் நன்றியுடைய ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி தேவ செய்திக்குள்ளே நான் போகலாம். கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து தேவன் தாமே அருமையான வார்த்தைகளை நமக்கு அபிஷேகம் தரும்படியாக ஆசீர்வாதம் தரும்படியாக இந்த வார்த்தையின் நிறைவை நாம் பெற்று தேவனுக்காக வயலாக்கியமாய் வாழ்ந்திடும்படியாக கடைசி நாட்களில் வர இருக்கிற ரட்சகராகிய நம்முடைய கர்த்தரை சந்திப்பதற்கு கர்த்தரை ஆயத்தப்படுத்துவாராக. என்னை நேசிக்கிற பரலோக பிதாவை நன்றியுடைய துதிக்கிற ஆண்டவரை ஸ்தோத்திரம் சேரக்கூடாத முடிவில் வாசப்படுகிறாக எங்கள் பரிசுத்தராகிய தெய்வமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரை ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட உடைய பாதத்திலே வந்து உடைய வார்த்தைகளை பேசுவதற்கு அடையாளுக்கு தந்த கிருபைக்காய் நன்றியோடு உங்களை துதிக்கிற ஆண்டவரை ஸ்தோத்திரம். இந்த காணொலி கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற அருமையான கர்த்தருடைய மக்களை ஆண்டவராகிய தேவன் நீர் அபிஷேகிக்க முடியாது, ஆசீர்வதிக்க முடியாது, தேவனுடைய வார்த்தையினாலே நிலைநிறுத்த முடியாது. தேவ கரத்திலே ஒப்படைக்கிறேன். ஆவியான பொறுப்பு நடத்துங்க, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை நான் கொடுப்பதற்கு முன்பே அருமையான ஒரு பாடலை பாஸ்டம் அவர்கள் பாடுவார்கள். 98ஆம் சங்கீதத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் மாறி மாறி நாம் வாசிக்க இருக்க போகிறோம். தேவனுடைய செய்திக்குள்ளே நாம் கடந்து போகலாம். பிரைஸ் தி லார்ட். பழைய ஒரு பாட்டு, மீட்பரின் சத்தம் என் நேசரின் சத்தம் மேகத்தின் மீது வருவேன் என்ற அந்த பாட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தும். மீட்பரின் சத்தம் என் நேசரின் சத்தம் மேகத்தின் மீது வருவேன் என்றார். மீட்பரின் சத்தம் என் நேசரின் சத்தம் மேகத்தின் மீது வருவேன் என்றார். என் காலம் முழங்கிடும் வேளையில் தான் தூதர்கள் சூழ்ந்திட வந்திடுவார்.
108ஆம் சங்கீதம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்கிறார். அவருடைய வலது கரம் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள். சுருமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், சுருமண்டலத்தாலும் கீதா சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரிகைகளாலும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் முழங்குவதாக. கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கைகொட்டி பர்வதங்கள் ஏகமாய் கம்பீரித்து பாடக்கடுவது. சேர்ந்து வாசிப்போம். அவர் பூமியை நியாயத்திற்கு வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயத்திருப்பார். இது கேட்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாவற்றுக்கும் முடிவு சுயமாற்று என்று கடந்த வாரம் முதல் பகுதியை உங்கள் மத்தியிலே பேசினேன். இந்த வாரம் இரண்டாம் பகுதியை உங்களோடு பேசுவதற்கு ஆண்டவர் தருவதற்காக தேவனை துதிக்கிறேன். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று நாம் இந்த அருமையான வேத வசனத்தை வாசித்தோம். ஜெபம் பண்ணுவதற்கு ஏன் நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பேதுரு அப்போஸ்தலன் நமக்கு தெளிவாய் நம்மை உணர்த்தி அவர் எழுதுகிறார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கையிலே, நியாயத்திற்கு தேவனுடைய வீட்டிலே, அதாவது தேவ சபையிலே தோவு காலமாக இருக்கிறது. முந்தைய நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவருடைய முடிவு என்னமாயிருக்கும். தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாதவருடைய முடிவு என்னமாயிருக்கும் என்றுதான் இதனுடைய அர்த்தம். அப்படின்னா 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானா, பாவியும் பக்தி இல்லாதவனும் எங்கே நிற்பான் என்று சொல்லப்பட்டது. பலசாலிகள் முதலாய் மனம் கசந்து அழுகிற ஒரு காலம் வேகம் வந்து கொண்டிருக்கிறது. எனவே உன் மனதை பாவியின் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சித்து இந்த பூமியிலே வாழ செய்த தெய்வம் சீக்கிரமாக அவர் வேகம் வரப்போகிறார். இந்த உலகத்திற்கு ஒரு முடிவு இருக்கிறது. இந்த முடிவுக்கு முன்பே தம்மை நோக்கி தம்மை காத்திருக்கிற, தமக்காய் காத்திருக்கிற, தம்மை நம்பியிருக்கிற தம்முடைய பிள்ளைகளை தம்மோடு சேர்த்துக் கொள்ளும்படியாய் அது வேகம் வர இருக்கிற ராஜாவாகிய கிறிஸ்துவை எங்களோட பிரசங்கிக்க தேவ சமூகத்தினரை அதிகாரப்படுத்தினபடினால் தேவனை துதிக்கிறேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று நீதிமொழி 23ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே நாம் 11ஆம் வசனத்தை 12ஆம் வசனத்தை வாசிக்க வேண்டிய இவையெல்லாம் திஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவில் உள்ள முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி இவை நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். அவை தேவ சமூகத்திலே பரிசுத்தமாய் நீதியாய் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதில் அதிக முனைப்போடு நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த நாளிலே ஒரு 6 பாயிண்ட்ல உங்களுடைய பேசும்படி நான் விரும்புகிறேன். 2ஆம் பகுதியாக தேவ சமூகத்திலே கர்த்தருடைய ஆவியானவராமே தொடர்ந்து மூல அவர் இடைவிடுவராக எல்லாவற்றுக்கும் முடிவு சாயமாற்று. 2ஆம் பகுதி முதல் பாயிண்ட் உங்களுக்கு சொல்றேன். மாடி வீட்டுக்கும் உலக ஐஸ்வர்யத்திற்கும் அது வேகம் முடிவு வருகிறது. வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 3-7 வரை. தீங்கினால் தூரம் என்று எண்ணி கொடுமையின் ஆசனம் கிட்டி வரும்படி செய்து தங்கள் கட்டில்களில் படுத்துக்கொண்டு உலக ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கத்திலே
கட்டளையிலே படித்துக் கொண்டு தங்கள் மஞ்சங்களின் மேல் சௌக்கியமாய் சயனித்து தங்களுடைய மஞ்சளின் மேல் சௌக்கியமாய் சயனித்து மந்தையில் உள்ள ஆட்டுக்குட்டிகளையும் மந்தையில் உள்ள ஆட்டுக்குட்டிகளையும் மாட்டு தொழுவத்தில் உள்ள கன்றுக்குட்டிகளையும் தின்று தம்புரை வாசித்து பாடி தம்பூரை வாசித்து பாடி தாவீதை போல கீத வாத்தியங்களை தங்களுக்கு உண்டு பண்ணி பெரிய பாத்திரங்களில் மதுபானத்தை குடித்து சிறந்த பரிமள தைலங்களை பூசிக் கொள்கிறார்கள். ஆனாலும் யோசேப்புக்கு ஆபத்துக்கு கவலைப்படாமல் போகிறார்கள். ஆகையால் அவர்கள் சிறையிருப்புக்கு போகிறவர்களின் முன்னணியிலே போவார்கள். இப்படி செல்வமாய் சயனித்தவர்களை விருந்து கொண்டாடல் நின்று போகும். எனக்கு அன்பான கர்த்தருடைய இளமை தேவ சமூகத்திலே தேவனுடைய ஆவியானவர்கள் ஆகிய கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு பேசும் கடைசி நாட்களே ஐசுவத்தின் மயக்கத்திலே தங்கள் மந்தங்களிலே படுத்து வேதத்தில் சொல்லப்படுகிறது. மந்தையில் உள்ள ஆட்டுக்குட்டிகளையும் தொழுவத்தில் உள்ள கன்று குட்டிகளையும் என்று சொல்லும் போது எளிமையான காரியங்களை பலவீனமானவர்களை இவன் எடுத்து இவன் பயப்படுத்துகிற காரியத்தை குறித்து இங்கே பேசுகிறது. ஆண்டவராகிய தேவன் சொன்னார், பெரிய பாத்திரங்களே மதுபானத்தை குடித்து சிறந்த பரிமளத்தைகளை பூசிக் கொள்கிறார்கள். ஆனாலும் யோசேப்புக்கு நேரிட்டு ஆபத்து விடுகிறது இவன் கவலைப்படாமல் போகிறார்கள். சொந்த சகோதரர்களால் தூக்கி எறியப்பட்ட யோசேப்பு அவன் எங்கே இருக்கிறான் என்பதை குறித்து அக்கறை இல்லாதவர்களாக சகோதரனுக்கு அக்கறை இல்லாதவர்களை போல் இதனால் யார் எங்கே இருந்தாலும் பரவாயில்லை, யார் எப்படி அழிந்தாலும் பரவாயில்லை, நாம் சோவாயிருக்கிறோம் என்று சொல்லி செல்வந்த பிரபுக்கள், உலகத்தின் ஐஸ்வர்ய மயக்கத்தில் வாழ்கிற மக்கள் பலவீனர்களை அதை சிறுமற்றவர்களை சிந்திக்கிற அவர்களுக்கு நேரம் இல்லாமல் போகிறது. லூயா அப்படின்னா இந்த ஐஸ்வர்யர்களுக்கு ஆண்டவராகிய தேவன் வேகமான ஒரு முடிவு இந்த பூமியிலே அவர் கொண்டு வர விரும்புகிறார். அல்லேலூயா. 9ஆம் அதிகாரத்திலே 2-3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனத்தை வாசிக்க வேண்டிய அவர்கள் பாதாள பரியந்தம் தோண்டி பதுங்கிக் கொண்டாலும் என் கை அவிடத்திலிருந்து அவர்களை பிடித்துக் கொண்டு வரும். பிரைஸ்லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய பார்வைக்கு போய் அவன் எங்கே வந்தாலும் அவனுடைய கை அவனை பிடித்துக் கொண்டு வரும். அவிடத்திலிருந்து அவர்களை இறங்க பண்ணுவேன். அவிடத்திலிருந்து அவளை இறங்க பண்ணுவேன். கர்த்தர் அவளை இறங்க பண்ணுகிறவராயிருக்கிறார். அவர்கள் ஒளிந்து கொண்டார். அங்கேயும் அவளை தேடி பிடிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அவர்கள் சமுத்திரத்தின் ஆழத்தில் போய் என் கண்களுக்கு மறைந்து கொண்டாலும் அங்கே அவர்களை கடிக்கும்படி பாம்புகளுக்கு கட்டிடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் காட். எனக்கு கர்த்தருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. நீ எங்கே போய் மறைந்தாலும் அங்கே ஆண்டவருடைய கை உன்னை பிடிக்கும். எங்கே நீ ஏறினாலும் அங்கே இருந்து ஆண்டவர் உன்னை இறங்க செய்வார். பாதாளத்திலே போய் சமுத்திரத்தினுடைய ஆழத்திலே போய் நீ படுத்தாலும் அங்கேயும் ஆண்டவராகிய பாம்புகளால் உன்னை கழிக்க செய்வார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் ஐசுவத்தின் மயக்கத்தில் இருந்து ஆண்டவரை தேடாமல் துதியாமல் தங்களுடைய சிந்தையாரை வீணராகி நாங்கள் பெரிய சொத்துக்கு அதிபதிகள் என்றும் பெரியவர்கள் அது ஐஸ்வர்யவான்கள் என்ற ஐஸ்வர்யவானுடைய மயக்கத்தில் காணப்படுகிற மக்களாகிய இவர்களுக்கு வேகம் முடிவு வருகிறது. அவர்கள் மாறி கூட கோபுரங்களிலே வாழ்ந்தாலும் மாறி வீடுகளுக்கு ஒரு முடிவு வருகிறது. 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தீங்கு எங்களை அனுபவத்தில்லை, எங்களுக்கு நேரிடுவதில்லை என்று என் ஜனத்தில் சொல்லுகிற பாவிகள் எல்லாரும் பட்டயத்தால் சாவார்கள். 10ஆம் வசனத்தில் தீங்கு எங்களுக்கு வராது, ஏனென்றால் நாங்கள் பாதுகாப்பான இடத்திலே இருக்கிறோம், எங்களுக்கு எந்த விதமான நிலை எங்களை மேற்கொள்ளாது என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய சிந்தையிலே தங்களுடைய எண்ணங்களிலே நாம் ஆணவ காரியங்களோடு கூட இருக்க அப்படின்னாலே அவனுடைய வார்த்தை சொல்லி தீங்கு எங்களை அணுகுவதில்லை, எங்களுக்கு அவர்கள் நேரிடுவதில்லை என்று என் கருத்தில் சொல்லுகிற பாவிகள் எல்லாருக்கும் பட்டயத்தால் அவர்கள் சாவார். கட்ட நம்முடைய பட்டயத்தை அனுப்பி
இனி அவரை சங்கரிக்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. அடுத்தபடியாக ஆமோஸ் இரண்டாவது அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கல்லு சூரில் இருந்து கூப்பிடும் மச்சு மாப்பாட்டு வீடுகளிலே, மாறி வீடுகளிலே, கூடை கோபுரங்களிலே வாழ்கிற மக்களுக்கும் அவருடைய வீடுகளுக்கும் ஆண்டவர் முடிவை கொண்டு வருகிறார். அவன் வாழ்கிற அந்த கல், அவன் வீட்டில் இருக்கிற கல் சுவரிலிருந்து கூப்பிடும், உத்திரம் மச்சத்திலிருந்து சாட்சியிடும், மச்சிலிருந்து சாட்சியிடும், இரத்த பழிகளாலே அவன் செய்கிற அக்கிரமத்தை, அவன் செய்கிற பாவத்தை, அவன் வீட்டுக்குள்ளான சுவரில் இருக்கிற கல் கூப்பிடும். உத்திர மச்சிலிருந்து அவனை குறித்து சாட்சியிடும், கரத்த பணியாலே பட்டணத்தை கட்டி அநியாயத்தினாலே நகரத்தை பலப்படுத்துவதற்கு ஐயோ. சபனியா 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சபனியா 1ஆம் அதிகாரம். அது அரணிப்பான நகரங்களுக்கும் உயரமான கொத்தளங்களுக்கும் விரோதமாக எக்காலம் ஊதுகிறதும் ஆர்ப்பரிக்கிறதுமான அது அரணிப்பான நகர்களுக்கும் உயரமான கொத்தளங்களுக்கும் விரோதமாக எக்காலம் ஊதுகிற அரணிப்பான ஆர்ப்பரிப்பான நாள். அதுதான் வேகமாய் அது வருகிறது. வேகமாக வருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அரணிப்பான நகரங்கள், உயரமான கொத்தளங்கள், உயரமான வீடுகளுக்கும் அரணிப்பான நகரங்களுக்கும் உயரமான கொத்தளங்களுக்கும் முடிவை ஆண்டவர் வேகம் கொண்டு வருகிறார். முடிவு வருகிறது, முடிவு வருகிறது, அது வேகமாய் வருகிறது என்று சொல்லி தேவ சமூகத்திலே எசேக்கியேல் சொல்லுகிறார். 2ஆம் காரியத்திற்கு நாம் கடந்து போகிறோம். மனிதன் நம்புகிறதான பொன் வெள்ளி சிங்காரத்துக்கு பின்னும் கர்த்தர் சொல்லுகிறதாவது சீயோன் குமாரத்திகள் அகந்தையாயிருந்து கழுத்தை நெரித்து நடந்து கழுத்துல ஃபுல்லா வெள்ளியாலும் பொன்னாலும் கழுத்து திரும்ப முடியாதபடிக்கு அவர்கள் சீயோன் குமாரத்திகள் அகந்தையாயிருந்து கழுத்தை நெரித்து நடந்து கண்களால் மருட்டி பார்த்து ஒய்யாரமாய் நடந்து தங்கள் கால்களில் சிலம்பொலிக்க திரிகிறார்கள். கால்களில் கொலுசு இருக்கும் போது கால்களில் சிலம்பு ஒலிக்க திரிகிறார்கள். ஆதலால் ஆண்டவர் சீயோன் குமாரத்தினுடைய உச்சந்தலையை மொட்டையாக்குவார். கர்த்தர் அவர்கள் அவமானத்தை குலைப்பார். அவருடைய அவமானத்தை கர்த்தர் குலைக்கிறார். நாளிலேயே ஆண்டவர் சிலம்புகளையும் சுட்டிகளையும் பிறைச்சிந்தாக்குகளையும் ஆரங்களையும் அஷ்டதகடங்களையும் தலைமுக்காட்டுகளையும் சிரபூஷணங்களையும் பாதரட்சைகளையும் மார்க்கச்சைகளையும் சுகந்த பரணிகளையும் தாயத்துகளையும் மோதிரங்களையும் மூக்குத்திகளையும் வினோத வஸ்திரங்களையும் சால்வைகளையும் போர்வைகளையும் குப்பிகளையும் கண்ணாடிகளையும் சல்லாக்களையும் துப்பட்டாக்களையும் உரித்து போடுவார். ஆண்டவராகிய தேவன் அந்த நாளிலே சீயோன் குமாரத்துடைய அகந்தையாயிருந்து கழுத்தை நெரித்து நடந்து கண்களால் மறுட்டி பார்த்த அந்த சீயோன் குமாரத்துடைய உச்சந்தலையை ஆண்டவர் மொட்டையாக்குவார். இந்த சீயோன் குமாரத்தை யார்? ஆண்டவரை சரியாக அறிந்தவர். ஆண்டவருடைய பிள்ளை. சீயோன் குமாரத்தை கர்த்தருடைய பிள்ளை. குமாரத் சத்தியத்தை தெளிவாய் அறிந்து கூட ஒய்யாரமாய் நடக்கிற ஆலை அலங்காரத்தினாலே வெளியினாலும் பொருளினாலும் தங்களை அலங்கரித்து சத்தத்துக்கு கீழ்ப்படியாது போல சீயோன் குமாரத்துடைய தலையை ஆண்டவர் மொட்டையாக்குவார் என்று வேதம் தெளிவாய் நமக்கு சொல்கிறது. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ஐஸ்வரியவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிபந்தனைகளின் நிமித்தம் நிபந்தனைகளை குறித்து அலறி எழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போகும். உங்கள் பொன்னும் வெள்ளியும் உங்கள் வெள்ளியும் துருப்பிடித்தது. அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாய் சாட்சி கொடுக்கிறதா இருக்கிறது. கடைசி நாட்களே உங்கள் பொக்கிஷத்தை சேர்த்தீர்களே என்று யாக்கோபு அப்போஸ்தலன்
அவருடைய மக்களை குறித்து அவர் பேசுகிற காரியங்களை பார்க்கலாம். ஐஸ்வர்யவான்களே, உங்களுக்கு வருதான இமே நிர்பந்தத்தை குறித்து அலறிய கர்த்தருடைய பிள்ளைகளாகிய வாழ்க்கையிலே தேவ சித்தத்தை செய்வதற்கு நாம் நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். செப்பனியா 1ஆம் அதிகாரம் இமே 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தை வாசிக்க வேண்டும். செப்பனியா 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 17, 18 வசனம். மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடரை போல நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். அவர்கள் ரத்தம் புழுதியை போல் சொரியப்படும். அவர்கள் மாம்சம் எருதுவை போல் கிடக்கும். கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டார்கள். அவர்களுடைய எரிச்சலின் அக்கினியினால் குடிகளெல்லாம் சடுதியாய் நிர்மூலமாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த கர்த்தருடைய தேவ சித்தத்துக்கு நம்மை முற்றிலும் அர்ப்பணிப்போம். கர்த்தருடைய உக்கிரகத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்பிக்க மாட்டாது என்று கர்த்தர் சொல்லுகிறது. ஐஸ்வர்யவான்கள் தங்களுடைய வெள்ளியும் தங்களுடைய பொன்னையும் நம்பி உலகத்தில் ஐஸ்வர்ய மயக்கத்தில் இருக்கிற நம்முடைய மக்கள் அதற்கு வருகிற முடிவுக்கு நாம் பயந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதில் மிகுந்த அக்கிரமங்களால் நாம் காணப்படுவோம். எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துக்குள்ளே நாம் கடந்து போலாம். தங்கள் வெள்ளியை தெருக்களில் எரிந்து போடுவார்கள். அவர்கள் வெள்ளியை தெருக்களிலே எரிந்து போடுவார்கள். அவர்களுடைய பொன் வேண்டா வெறுப்பாய் இருக்கும். அவர்களுடைய பொன் வேண்டா வெறுப்பாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, 19ஆவது நான் வாசிக்கிற வேளையிலே தங்கள் வெள்ளியை தெருக்களிலே எரிந்து விடுவார்கள். அவர்களுடைய பொன் வேண்டா வெறுப்பாய் இருக்கும். வேண்டாம் என்று இருக்கும். கர்த்தருடைய சினத்தின் நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, கொஞ்ச நாளுக்கு முன்னே ஒரு பெரிய பணக்காரன் அந்நிய தேசத்திலே ஒரு பெரிய மாடியிலே இருந்து அவன் சேர்த்து வைத்தத பணக்கட்டைகளை எடுத்து அப்படி மாறி இறைக்கிறான். ஏழை மக்கள் அந்த மாறி கீழே இருந்து எல்லாவற்றையும் அள்ளி கொண்டு ஒருக்கி கொண்டு போகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பணமோ நம்முடைய வெள்ளியோ பொன்னோ அவைகளை கடைசி நாட்களே நம்மை தப்பி வைக்கிறார். தாங்கள் வெள்ளியை தெருக்களிலே எரிந்து விடுவார்கள். அவருடைய பொன் வேண்டா வெறுப்பாயிருக்கும். கர்த்தருடைய சினத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை விடுவிக்க மாட்டார்கள். அவர்கள் அதனாலே தேவனுடைய மனுஷனாகிய யோபு சொல்றார், என் நம்பிக்கை வெளியின் பேர் அல்ல, என் நம்பிக்கை பொன்னின் பேர் அல்ல. உலகத்தின் கடைசி நாட்களில் பூமி மேல் நிற்க போகிற அவரையே நான் நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. அன்னைக்கு சொந்த கண்ணாலே காண்பேன். கர்த்தருடைய சினத்தின் நாளிலே அவர் வெள்ளி அவர் பொன்னும் அவரை விடுவிக்க மாட்டாது. அவர் அதனாலே தங்கள் ஆத்துமாக்களை திருப்தியாக்குவதும் இல்லை. ஆத்துமாக்களை அவர்கள் திருப்தியாக்குவதும் இல்லை. தங்கள் வயிறுகளை நிரப்புவதும் இல்லை. தங்கள் வயிறுகளை அவர்கள் நிரப்புவதும் இல்லை. அவர்கள் அக்கிரமமே அவர்கள் அக்கிரமே அவர்களுக்கு இடரா இருந்தது. நமக்கு தீங்கு செய்யும் யாதொன்றும் நம்முடைய ஆத்துமத்தை கெடுத்து விடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய வாழ்க்கையிலே தேவ சித்தத்துக்கு மாறாக இருக்க எல்லாவற்றையும் தூக்கி எறியும்படியாக ஆவியானவர் ஒரு முடிவை நமக்கு தருகிறார். எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிற்று. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சித்தத்துக்கு மாறாய் அல்ல, தேவ சித்தம் செய்வதையே ஆண்டவர் உங்களையும் என்னை ரட்சித்து இந்த பூமியிலே அவருடைய பிள்ளைகளாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் காணுகிறான இந்த அரசாங்கத்திற்கும் நாம் கண்டுகொண்டிருக்கிற இந்த அரசியல் கட்சிகளுக்கும் வேகம் முடிவு வருகின்ற கர்த்தருடைய பிள்ளைகளே, 3ஆம் பகுதியை நாம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்திலே 15, 16, 17 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் இந்த உலகத்திலே இப்பொழுது மனிதன் ஆண்டு கொண்டிருக்கிறான். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும் போது 7ஆவது எக்காலம் 7 சொல்லி வெளிப்படுத்தல் சொல்லப்பட்டது. 7ஆம் எக்காலம் தூதன் ஊதும் போது இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் கர்த்தருக்கு சொந்தமாயிற்று.
சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் வாசிக்கலாம் தம்பி. 7 எக்காலத்தினால் அவர் உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின அவர் சதா காலங்களிலும் ராஜ்யம் பண்ணுவார். அவர் ராஜ்யம் பண்ண போகிறார் என்று கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. அப்போது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகம் விழுந்து இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர் என்று சொல்லி 24 மூப்பர்களும் வணக்கமாகி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பார்களாம். அல்லேலூயா. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வவல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீ உமது மகா வல்லமையை கொண்டு நீ ராஜரீகம் பண்ணுகிறீர். இன்றைக்கு ராஜரீகம் இருக்கிற போல அப்படி இருக்காது. அன்றைக்கு நீதியான ஒரு ராஜரீக ஆட்சி கிறிஸ்துவே பூமியை ஆளுகை செய்ய போகிறார். அல்லேலூயா. தேவ ஆவியாருடைய சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கிற வேண்டிய கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாய் சொல்கிறார். இந்த உலகத்துக்குரிய ராஜ்யங்கள் தேவனுடைய ராஜ்யங்களாய் மாறப் போகிறது. அல்லேலூயா. தானியேலின் தீர்க்கதரிசன புத்தகம் கர்த்தருடைய ஆவியானவருக்கு நமக்கு சொல்லுகிற காரியம் பண்ணார். தானியேலுடைய தீர்க்கதரிசன புத்தகத்தை நாம் 42 வாசிக்கிற வேளையே அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழுப்ப பண்ணுவார். இது யார் சொல்றதுன்னா தானியேலே நேபுகாத்நேச்சார் கண்ட அந்த தரிசனத்தை விளக்குவதற்கு யாரும் இல்லாத போது தானியேல் அந்த தரிசனத்துக்கு அவர் விளக்கம் கொடுக்கிறார். 44 என்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யபாரத்தை எழுப்புவதால் கிறிஸ்துவின் ராஜ்யம். இது உலக ராஜ்யங்கள் கிறிஸ்துக்குள் ஆக்கப்படும். அப்படி வாசிக்கிற வேளையே கர்த்தருடைய அந்த ராஜ்யம் வேறு ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாது. அந்த ராஜ்யம் எப்படி உண்டாகப்படுகிறது? ஒரு கையால் பெயர்க்க முடியாத ஒரு கல் மலையிலிருந்து பெயர்ந்து வந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி இந்த ராஜ்யங்களா வெள்ளியும் பொன்னும் வெண்கலம் இந்த ராஜ்யங்கள் ஏற்கனவே இருந்த மேரிய பெர்சியா கிரேக்க சாம்ராஜ்யம் ரோமா சாம்ராஜ்யம் எல்லாவற்றையும் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். அதுதான் கிறிஸ்துவின் ராஜ்யம். இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவா இந்த பூமியிலே அவர் ஆளுகை செய்ய போகிறார். 1000 வருடம் இந்த உலகத்திலே நம்முடைய பரிசுத்தவான்களோடு ஆளுகை செய்ய போகிறார். அல்லேலூயா. 7ஆம் அதிகாரத்திலே 27ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. இந்த பூமி யாருக்கு கொடுக்கப்படும்? இந்த பூமியிலே பரிசுத்தமாய் துக்கத்திலே துன்பத்திலே நெருக்கத்திலே கர்த்தருக்காக பாடுகளை சகித்து நஷ்டங்களை சகித்து இந்த அவமானத்தில் சகித்து கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழ்ந்த தங்களை கர்த்தருக்கென்று நீதி நேர்மையாய் நடந்த பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படும். வானத்தின் கீழே நம்முடைய ராஜ்யங்கள் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவம் உன்னதமானுடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம எல்லாரும் அங்கே ஆளுகை செய்ய போகிறோம். ஆளுகை செய்யும் ஆவியானவரோட கர்த்தரோட நாம் ஆளுகை செய்ய போகிறோம். கர்த்தரோட பிள்ளைகளே தேவனுடைய அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அழிவில்லா ராஜ்யம் அல்ல. அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. அது நித்திய ராஜ்யம். சகல கர்த்தத்துவமும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்றார். சகல சத்துவங்களும்
உலகத்தில் காணப்படுகிற மாபெரிய சத்துவங்கள் தான் ஆண்டவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்பட்டிருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே. கர்த்தருடைய பிள்ளைகளே, அரசாங்கத்துக்கும் அரசுகளுக்கும் ஆண்டவர் முடிவை கொண்டு வருகிற காலம் இது கடைசி காலமாக இருக்கிறது. அல்லேலூயா. இவெல்லாம் வேதனைக்கு ஆரம்பமே தவிர முடிவல்ல. நான்காவது பாயிண்ட் நான் போறேன். துன்மார்க்கர்களுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் பயங்கரமான ஒரு முடிவு. துன்மார்க்கருக்கு பயங்கர முடிவு வருகிறது. அல்லேலூயா. சங்கீதம் 9:17 நமக்கு சொல்கிறது. அல்லேலூயா. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். நரகத்தில் தள்ளப்படுவதனுடைய முடிவு. துன்மார்க்கர் கர்த்தரை அறிந்து கர்த்தரை மறக்கிற ஜாதிகள். அவங்க ஒருவேளை பரிசுத்தவான்களா நீதிமான்களா இருக்கலாம். ஒரு காலத்துல தேவனுக்காக வைராக்கியமா வாழ்ந்தவங்க பின்மாற்றக்காரராக இருக்கிற அவர்கள் தேவனை மறந்தவர்களாகி அவளுக்கு நரகம் இருக்கிறது. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. வெளிப்படுத்தல் 21:8 சொல்கிறது. அல்லேலூயா. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும். இந்த கடைசி காலத்துல யாரும் பயப்பட மாட்டாங்க. இதெல்லாம் நடக்கும். வேதனைக்கு ஆரம்பம். இந்த நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் சிங்கம் போல கர்ஜிக்க வேண்டும். மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாளைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீட்பினால் ஆனால் எகிப்திலே சங்காரன் எங்கும் இறங்கி வெட்டி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய மகிழ்ச்சியோடு கர்த்தரை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலே உபத்திரம் உண்டு, ஆனாலும் தினங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார். கஷ்டங்கள் வரலாம், நஷ்டங்கள் வரலாம், கொரோனா வரலாம். உலகத்திலே நாம் ஆண்டவரை ஆராதிக்க முடியாதபடிக்கு தடை செய்கிறதான சட்டங்கள் வரலாம். ஆனால் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது நம்முடைய கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கும். கர்த்தருடைய ஜனமே, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதில் மிகுந்த அக்கறையுள்ளவர்களாக நாம் காணப்படுவது அவசியமா இருக்கு. பயப்படப்படாது. பயப்படப்படும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடலே துன்மார்க்கு பயங்கரமான துன்மார்க்கு வெகு நாள் வாழ முடியாது. துன்மார்க்கு இந்த உலகத்தை வெகு நாள் சந்திக்க முடியாது. தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அக்கறை உடையவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்தவான்களாகிய நமக்கு தேவன் வருகிற ஆச்சரியமான காரியங்களை தேவன் நமக்கு ஒரு பெரிய வல்லமையை நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதிலே அக்கறை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டிய அவசியமா இருக்கு. தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதிலே நாம் அக்கறை உடையவர்களாக இருக்கிறோம். சம்பளம் 1:14 நாம் வாசிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது. அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்திருக்கிறது. தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அழுகிற ஒரு காலம் வருகிறது. அந்த நாள் உக்கிரத்தினால் அது இக்கட்டும் இடுக்குமான நாள், அது அழிவும் பாழ்கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமான நாள், மப்பும் மந்தாரமுமான நாள். பலக்கிராரிகள் முதலாய் அந்த நாளிலே மனக்கசந்து அழுவார்கள். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அறிவனால் ஹானியும் பக்தியில்லாதவரும் எங்கே நிற்பார் என்று வேதம் சொல்கிறது. ஐந்தாவது பாயிண்ட், சாத்தானுக்கும் அவன் கிரியைகளுக்கும் முடிவு வருகிறார். வெளிப்படுத்தல் 20:1, 2, 3 நாம் வாசிக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் வருகை நமக்கு சொல்றதை பார்க்கலாம். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு வானத்தில் இருந்து இறங்கி வர கண்டு பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் அளவு அதை ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்தில் தள்ளி அடித்து போட்டான். இன்றைக்கு ஜனங்களை மோசம் போய் கொண்டிருக்கிற
சாத்தான். அவனை பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட படைப்பாம்பாகி வலுசர்ப்பத்தை அவன் பிடித்து சாத்தான் ஒரு தூதன் பாலாத்திலிருந்து திறவுகோலை பெரிய சங்கரினாலே கையிலே பிடித்துக் கொண்டு வானத்தில் இறங்கி வருகிறது. இப்படிப்பட்ட சாத்தானை கட்டி அவன் எழுத 1000 வருஷம் அவன் பாதத்தில் அதை கட்டி வைப்பான். இருந்தால் ஜனங்களை மோசம் போகாதபடிக்கு அதை பாதத்திலே தள்ளி அழைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். அந்த 1000 வருஷம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தவான்களோடு இந்த பூமியில் ஆளுகை செய்து வருகிறார். அல்லேலூயா. எனவே அதுதான் கிறிஸ்துவின் ராஜ்யம், அது தெய்வீக ராஜ்யம். இந்த பூமியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஆயிரமான பரிசுத்தவான்களோடு அவர் ஆளுகை செய்ய போகிறார். அல்லேலூயா. 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற வேளை அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக்கப்பட வேண்டும். அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். 7ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அந்த 1000 வருஷம் முடிந்த போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவருடைய தொகை கடற்கரை அவருடைய தொகை கடற்கரை மனவத்திரையாயிருக்கும். அவள் பூமி எங்கும் பரவி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைத்து கூடுவார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து வானத்திலிருந்து அக்கினியை ஆண்டவர் இறக்க செய்து அவர்களை பட்சித்து போட்டது. அவர்களை முழுமையாக பட்சித்து போடுவார். சர்வ வல்லவருக்குமாக ஆண்டவராகிய தேவன் என்ன செய்வார்? அவர்களை நிற்கிறோம், அவர்களை பட்சித்து போடுவார். அவருடைய சாத்தானும் அவனது கிரியைகளுக்கும் முடிவு உண்டாகிறதை நாம் இங்கே காண முடிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிற வேண்டிய கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசனும் மிருகமும் கள்ளத்தீர்க்கதரிசிகளும் இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டார்கள். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் இந்த பூமியில இன்றைக்கு மோசம் போய் கொண்டிருக்கிறான பிசாசுவாகிய சத்ருவாகிய சாத்தானாகிய கர்த்தருடைய பிள்ளைகளை வஞ்சிக்கிறது இந்த பொல்லாத மனுஷன். அவனுடைய கிரியைகள் நரகத்திலே தள்ளப்பட்டு இரவும் பகலும் சதாகாலமும் அவள் பாதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. பிரைஸ் காட். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், கடைசியாக நாம் பார்க்கிறதான வானம் நமக்கு ஒளி கொடுத்துக் கொண்டிருக்கிற சூரியன், நட்சத்திரங்கள், சந்திரன், எல்லாருக்கும் ஒரு முடிவு வருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆசையாம் வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தை நூடுவார்கள். 12 நாம் வாசிக்கிற வேண்டிய கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே நமக்கு தெளிவாய் சொல்வதை நாம் கேட்கலாம். அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியை போல் கருத்தது. சந்திரன் ரத்தம் போலாயிற்று. ரத்தமாய் மாறி போயிற்று. அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும்போது அதன் காய்கள் உதிர்வது போல வானத்தின் நட்சத்திரங்கள் பூமியிலே கூட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நட்சத்திரங்களை பேரிட்டு அழைக்கிறது, நட்சத்திரங்களை இலக்கத்தின்படியே பேரிட்டு அழைக்கிற தெய்வம். அந்த நட்சத்திரங்களை பூமியிலே அத்திமரத்தை அசைக்கும் போது காய்கள் பூமியிலே குட்டுவது போல நட்சத்திரங்கள் கூட்டுவான். வானத்தின் நட்சத்திரங்கள் பூமியிலே விழுந்தது. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்துக் கொண்டு பர்வதங்களையும் கண்மலையும் நோக்கி
நீங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்துக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இவன் அழுவார். இவன் ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்திற்கு எங்களை மறைத்துக் கொள்ளும். அவருடைய கோபாக்கினின் மகானால் வந்துவிட்டது, யார் நிலைநிற்க கூடும் என்றார். அவருடைய கோபாக்கினின் மகானால் வந்துவிட்டது, யார் நிலைநிற்க கூடும் என்று சொல்லி இவே அந்த நாட்களில் இவே அடிமைகள், பகவான்கள், சுயாதீன ஐசிரவான்கள் யாவரும் மனக்கசந்து அழுவார். கர்த்தருடைய ஜனமே, இவே இவையெல்லாம் வானம், சூரியன், இவே மற்றபடியாக சந்திரன், இவையெல்லாம் அங்கே சுருட்டப்படுவதை நாம் காணுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள், வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல ஆகி விலகி போகிறதை பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 23 நான் வாசிக்கிற வேண்டிய கர்த்தருடைய ஆவியானவர் இன்னும் அங்கே விளக்கமாய் நம்மோட 21ஆம் அதிகாரம். நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும், நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதுக்கு வேண்டுவதில்லை. அங்கே இனி சந்திரனும் வேண்டாம், சூரியன் வேண்டாம், ஆட்டுக்குட்டியானவே அதற்கு வெளிச்சமாயிருப்பார் சொல்லி தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அங்கே ராக்காலம் இல்லாதபடியாலே அதன் வாசல்கள் பகலிலே அடைக்கப்படுவதில்லை. உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். தீட்டுள்ளதும் தீட்டுடலும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகி ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவோபதேசத்தில் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். அல்லேலூயா. நாம் காணுகிற இவன் வானம், சூரியன், பூமி, இவன் சந்திரன், இவெல்லாம் ஒரு நாள் முடிவுக்கு வரும். இந்த பூமி இல்லாமல் போகும், புதிய வானம், புதிய பூமி உண்டாக போகிறது. இது ஒரு புதிய உலகத்தை ஆண்டவர் உண்டாக்கி போகிறார். இந்த பூமியிலே இருக்கிற நான் மகிமையான வாழ்க்கைக்குள்ளே இமேல் 1000 வருட சாட்சியிலே நாம் போய் அவரோட ஆதரவு செய்ய வேண்டுமானால் இந்த பூமிக்கு ஒரு முடிவை ஆண்டவர் கொண்டு வருகிறார். அவர் எதிர்க்கலாம் முடிவு கொண்டுள்ளார். மாணவற்றுக்கும் உலக ஐஸ்வரத்திற்கும் முடிவை கொண்டு வருகிறார். மனிதன் விரும்புகிறதான தன்னை மேன்மைப்படுத்திக் கொண்டான பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் அவருடைய சிங்காரத்திற்கும் ஆண்டவர் முடிவை கொண்டு வருகிறார். அரசாங்கத்துக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் ஆண்டவர் வேகம் முடிவை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. துன்மார்க்கருக்கு ஆண்டவர் துன்மார்க்கரையும் தேவனை மறைக்க கொடுக்கும் ஆண்டவர் முடிவை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சாத்தான் அவருடைய கிரியைகளுக்கும் ஆண்டவர் முடிவை கொண்டு வருகிறார். வானம், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் முடிவை கொண்டு வருகிறார். ஒரு புதிய வானம், ஒரு புதிய பூமி உண்டாக நாம் காத்திருக்க போகிறோம். ஆகவே அன்பான எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிற்று. ஆகவே நாம் எப்பொழுதும் விழிப்புணர்வாக வேதவசனம் சொல்வது போல எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிற்று. ஆகையால் தெரிந்த புத்தியுள்ளவராக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருங்கள் சொல்ல நமக்கு ஒரே ஒரு நிலையாண்டவர் இருந்தார். பேதுரு பேசினார். நாம் புத்தியுள்ள தெளிந்த புத்தியுள்ளதாக ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருக்கும். வரப்போகிற கோபாக்கினைக்கு முடிவு நாட்களுக்கு முன்பே தேவ சபையாகிய மனவாட்டியாகிய சபை மனவாளன் வரும்போது அவரோட பறந்தை இந்த வார்த்தையினாலே கர்த்தரை ஆசீர்வதிப்பார். நேசிக்கப்பட்ட பிதாவே, நன்றியோட துதிக்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல நாளிலே நேரத்திலே உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்படியாக தேவன் தந்த அருமையான தருணத்திற்காக உடைய வார்த்தையினாலே தேவரீருடைய சித்தத்தினாலே இந்த வார்த்தையை கர்த்தருடைய ஆவியானவர் பகிர்ந்து கொடுக்க தேவன் கிருபை செய்திருக்காக சத்தம் கேட்ட நம்முடைய பிள்ளைகளுடைய சித்தம் செய்கிறார். தேவரீ தங்களை அர்ப்பணிக்க என்னை என் மக்களை தேவ சமூகத்தை அர்ப்பணிக்க தேவாவியான நாமை முற்றிலுமாய் பொறுப்படுத்த நடத்தும். வருகிறான தேவரீருக்கு அந்த உலகத்தினுடைய அடிவுக்கு எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிற்று. தெளிந்த புத்தியுள்ளதாக இருந்து
ஜெபங்களுக்கு நானும் என் மக்களும் ஜாக்கிரதையாக தேவன் கிருபை தரும்படியாக எவரே பிதாவே சத்தம் கேட்டவுடைய பிள்ளைகளுக்கு சித்தம் செய்யலாம் அவளை ஆசீர்வதிக்க முடியாது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் கிருபையும் நம் அனைவரோடு இப்பொழுதும் சதாகாலமும் நிலையாய் தங்கியிருப்பாராக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.